ஏஞ்சல் டிவி நேயர்கள் அனைவரையும் மனமாற வாழ என்ற இந்த புதிய நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு உலக மக்கள்ல பாத்தீங்கன்னா மனநலத்துல நிறைய கேள்விகள் இருக்கு, அது சம்பந்தமான சந்தேகங்கள் இருக்கு. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில மனநலத்தை பத்திய நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நம்ம இடத்துல ஒரு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. அவங்க என் கணவரும் கூட. இவர் லண்டன்ல மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. அவர்கிட்ட நம்ம கேட்டு இன்றைய நிகழ்ச்சியை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க உங்களை பத்தி எங்களுடைய நேயர்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்களேன். வணக்கம். முதலாவது என்னுடைய பெயர் செல்வராஜ். நான் யுனைடெட் கிங்டம் தேசத்தில் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை உங்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணுவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை அநேகர் பார்க்குறீங்க. நிறைய மக்கள் பல தேசங்கள்லேருந்து, பல மொழி பேசுகிறவங்க, பல கலாச்சாரத்திலேருந்து பேசுகிறவங்க பார்க்குறீங்க. ஸோ எல்லாருக்கும் முதலாவது என்னுடைய வணக்கம். இந்த மென்டல் ஹெல்த் பற்றி சொல்லணும்னு வரும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது என்னுடைய பேஷன். நான் ஆரம்ப காலத்துலேருந்து ரொம்ப பேஷனாக நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அதனால் இந்த மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய இல்லாமல் இருக்குது. ஸோ அதற்கு இது வழி உண்டு பண்ணி கொடுத்த இந்த ஏஞ்சல் டிவிக்கும் மதிப்பிற்குரிய திரு சாது அவர்களுக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் இந்த விஷயத்த ரொம்ப சாதாரணமாக எடுக்கலை. இது நம்ம பேச போகிற அநேக இந்த எபிசோட்ஸில் ரொம்ப இதை நான் உளமாற ரொம்ப சீரியஸாக எடுத்து இதை நான் தயார் பண்ணி வழங்க இருக்கிறேன். இது நான் இதை கொடுக்குற இந்த விஷயம் பொதுவான ஒரு விஷயமாக தான் இருக்க போகிறது. ஏன்னா எல்லா தரப்பு மக்களும் பார்க்கறதுனால அவங்களுக்கு உங்களுக்கு புரிகிற அளவில் எனக்கு எவ்வளோ முடியுமோ நான் அதை கொடுக்க நான் ஆயத்தப்படுறேன். சரி, இப்போ மனநலத்தை பற்றி நம்ம பேசணும்னா, ஏன் மனநலம் ஒரு மக்களுக்கு மிகவும் முக்கியம்? எதற்காக மனநலத்தை பற்றி நீங்கள் பேச போறீங்க? நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எண்ணம் போல் வாழ்க்கை சொல்லி. அதாவது ஒரு மனிதனுடைய எண்ணம் சீராக இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையும் சீராக இருக்கும். அப்போது இன்றைக்கு சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய மக்கள் மனநலத்தினால பாதிக்கப்படுறாங்க. அதாவது ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, 4 பேர்ல ஒருத்தர் மனநலத்தினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏதாவது உலக அளவில், அதாவது உலக சுகாதார மையம்னு ஒரு அமைப்பு இருக்குது, அது சொல்லுது 4 பேர்ல ஒருத்தர் மனநலத்தை பாதிக்க. அதாவது 4 பேர் நின்னா அதுல ஒருத்தர் கண்டிப்பா. ஆமா. 10 பேர் எடுத்தீங்கன்னா, 10 சில்ட்ரன் எடுத்தீங்கன்னா, அதுல ஒரு சில்ட்ரன் ஒரு சைல்டு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் இந்த உலகத்துல இருக்கிறதுனால இன்றைக்கு மனநலத்தை குறித்து தான் அந்த அவேர்னஸ் ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. அதுலயும் குறிப்பா இந்த நாட்கள் மிகவும் ரொம்ப என்ன சொல்றது, நிறைய சோசியல் மீடியா, அந்த நிறைய விஷயங்கள் மக்களை பாதிக்குது. சின்ன மனநலத்தை பாதிக்கிறதால நிறைய விஷயங்கள் இருக்கு. சின்ன பிள்ளைங்க, யூத் பீப்புள், அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே தெரியாம இருக்கிறதுனால அதை குறித்த சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. வழிவகுத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப மனநலத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாவே பேச போறோம். ஓகே, குறிப்பா நீங்க இதை எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க? இந்த நிகழ்ச்சி ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பண்றோம், ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கிறோம். அறிமுகத்துல நீங்க என்னெல்லாம் இதை எப்படி அப்ரோச் பண்ண போறீங்க, இதை பத்தி என்ன எங்களுக்கு சொல்ல போறீங்க? நம்ம நேயர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு மனநலம் அவர்களுக்கு அவேர்னஸ் இருக்கு, அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா, அவங்களுக்கு தெரியுதா ஒரு குழந்தையோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ மனநலத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதா? இப்படி நிறைய விஷயங்கள் சந்தேகம் தான் இருக்கு. நீங்க எப்படி இதை அப்ரோச் பண்றீங்க? இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, இது நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அதை குறித்து பேச போறோம். ஆங்ஸைட்டி, நிறைய பேர் ஆங்ஸைட்டி ஆறாங்க. அதாவது தமிழ்ல சொல்றதா இருந்தா, முதலாவது மன பதற்றம், ரெண்டாவது மன அழுத்தம், இதெல்லாம் இருக்குது. அப்போ டிப்ரெஷன் சொல்றாங்களே, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் நிறைய சீரியஸ் கண்டிஷன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு அதாவது சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மனிதன் வேற வேற விஷயங்கள் அவன் காதுல வருது, கண்ணில் பார்க்கறது, இதெல்லாம் இருக்குது. அதை டீட்டெயிலாக பேச போறோம் அடுத்த எபிசோட்ல நம்ம சொல்றோம். ஸோ அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும், அது குழந்தைகள் மனநலம், பெரியவர்கள் மனநலம், வயதானவர்களுடைய மனநலம், இதை குறித்து நான் பேசுவேன். பெண்களுடைய மனநலம், ஆண்களுடைய மனநலம், அப்புறம் சில ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ், அதாவது ஆட்டிசம்னு சில விஷயங்கள் இருக்குது. அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ இதெல்லாம் பேச போறோம். இதை நான் எப்படி அணுகணும் அப்படின்னா, இப்போ ஒரு மனநலம் எடுத்துட்டோம்னு சொன்னா அதுல ஒரு 7 லெவல் சொல்லலாம். அதாவது அவ்வளவு டெப்த் நம்ம போக முடியும். ஆனா இது ஒரு பொதுவான ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால அந்த பேசிக் லெவல், மேலான அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ். அதாவது சிலருக்கு ஒரு வீட்லயோ ஒரு பள்ளிக்கூடத்திலயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலயோ, ஏன் இந்த பர்டிகுலர் தம்பி இப்படி பிஹேவ் பண்றான், ஏன் இந்த பாப்பா இப்படி பிஹேவ் பண்ணுது, ஏன் இவர் இவ்வளவு கோவப்படுறாரு, ஏன் இவர் தூக்கமே வரலன்னு சொல்றாரு, இல்லாட்டி ஏன் இவருக்கு இப்படி எப்பயுமே குழப்பமாவே இருக்குன்னு சொல்றாரு, நிறைய கேள்விகள் இருக்கலாம். அதுக்கு இதுதான்
அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் ஃபர்ஸ்ட் ஒரு அவேர்னஸ். அதாவது ஒரு ஓடை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து தெளிவா இருக்கும் பொழுதுதான் கீழே இருக்கிற விஷயங்கள்லாம் தெரியும் இல்லையா? அது மாதிரி அது ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். ஓ இதுதான், இதனாலதான் எனக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு அது ஒரு அவேர்னஸ் கொடுக்குறோம். ரெண்டாவது, அது மாத்திரம் இல்ல, அது குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றேன்னா அந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை குறித்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அதையும் சொல்ல போறேன். அப்புறம் அதை ரெகக்னைஸ் பண்ண, அதாவது அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க எங்க இதுல. ஆனா நீங்க அதை ரெகக்னைஸ், ஓ இப்படி இப்படி இருந்தா இப்படி இப்படி செய்யணும், இந்த காரியங்களை செய்யணும் அப்படி சொல்லி கடைசியா ஒரு சில ஆலோசனைகளையும் சொல்லணும் படுறேன். இதுல குறிப்பா நான் வந்து நான் மென்டல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல 20 வருஷம் அதுல ஸ்பெஷலிஸ்ட் பிராக்டிஷனர் சொல்லுவாங்க, அந்த இதுலயும் வேலை பார்க்குறேன். அதே நேரத்துல நான் வந்து இந்த வேத புத்தகத்தையும் முறையா கற்றிருக்கிறேன். ஒரு 2.5 வருஷம் அதுல படிச்சிருக்கிறேன். என்னுடைய பேஷன் என்னன்னா, அதாவது இந்த பொதுவான மனநலத்தை குறித்தும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அதே வேளையில இந்த வேதத்திலிருந்து சில ஆலோசனைகளை சொல்லும் பொழுது அதுல நிறைய ஒரு நம்பிக்கை அதுல இருக்குது. அதனாலதான் மெயினா அதை சொல்ல வரேன். ஏன்னா பல இனம் மக்கள், பல மொழி பேசுறவங்க, பல மதத்தினரும் பார்ப்பாங்க. அதனால நான் என்ன சொல்ல, ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, வேதத்தில் சில நல்ல ஆலோசனைகள் இருக்குது. அதை சொல்லும் பொழுது அவங்களுக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காகவும் அதை நான் அந்த ஒரு விஷயத்தை கடைசியா சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு நீங்க இதை பத்தி பேசும்பொழுது. மனநலம்ன்றது வித்தியாசம், மனநலமும் வேதமும் எப்படி சம்பந்தமாகுது? இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல என்ன இருக்கு? அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதை கரெக்டா நீங்க யோசிச்சிட்டீங்க. கரெக்டா சொல்லிடுறேன். அதாவது மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பொதுவாக இன்னைக்கு மருத்துவத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அதுக்குரிய உதவிகள் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அது போக இந்த விஷயம், இது சில நல்ல விஷயங்கள் இந்த வேதத்தில் இருக்கும் பொழுது அதை உங்களுக்கு சொல்லாம போனா அது எனக்கு மனசு எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலயும் அதை சொல்லிடுறேன். ஏன் வேதம் அப்படின்னு சொன்னா, இந்த வேதத்தை குறித்து 1-2 வார்த்தை நான் சொன்னா உங்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்க்குற நேயர்களுக்கு இந்த வார்த்தையை நீங்க ஒருவேளை கேள்விப்படாமலே இருக்கலாம். ஒரு வசனம், இந்த வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த எபிரேயர் என்ற ஒரு புத்தகம் அதுல இருக்குது. அதுல 4வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது, அதாவது இந்த வேத புத்தகம் ஜீவன், முதலாவது ஜீவன் இருக்குதான், ரெண்டாவது வல்லமை உடையதாக இருக்குதான். அப்ப அந்த வார்த்தையில அப்படி ஒண்ணு இருக்குதா அப்படின்னா இருக்குது. அப்படி ஒரு வல்லமை இருக்குது. அந்த வார்த்தையை ஒரு மனிதன் எடுத்து அதை தனக்கு பிரயோஜனப்படுத்தும் பொழுது அது அவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி நம்ம அதெல்லாம் டீட்டெயிலா படிக்க போறோம். ரெண்டாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. எதுக்காக அது பட்டயம் சொல்லுது அப்படின்னா, ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்குதான். அதாவது இத சிம்பிளான ஒரு டேர்ம்ல சொல்ல போனா, ஒரு மனிதனுடைய மனம், அவனுடைய சிந்தை, அவனுடைய உணர்வுகள், அவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப நம்ம ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் நம்ம அதை நம்புறோம். ஒருவேளை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை பாக்குறவங்க ஒருவேளை அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி நம்பாம இருக்கலாம். ஆனா சில பிரின்சிபல் நீங்க வைத்திருப்பீங்க இல்லையா, அந்த விஷயங்களையும் அது போய் அப்படி பிரித்து காட்டுது. காட்டி நம்முடைய யோசனைகளையும் இருதயத்தின் நினைவுகளையும் வகை இருக்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தை அழகா இருக்குது. அப்போ இந்த வேத புத்தகத்திலிருந்து நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது, ஓ இப்படித்தானா விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் நமக்கு அவேர்னஸ் உண்டாகும். அதுக்காகவும் இதை நான் கொடுக்குறேன். இன்னொரு வார்த்தை இந்த வேதத்தை பத்தி என்ன சொல்லுதுன்னா, சங்கீதம் 19 அந்த புத்தகத்துல ஒரு 7வது வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதாக இருக்கிறதா. அதாவது அதுல எந்த ஒரு டிஃபெக்டும் இல்லை. அப்போ ஒரு பெர்ஃபெக்ட், அந்த லா வந்து ஒரு பெர்ஃபெக்ட். அப்ப ஒரு குறைவான ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோம். இப்போ ஒரு மனநலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் குறைவுபட்டு இருக்குது, மனநல குறைவு, அதை குறித்து பேசுறோம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேதம் பெர்ஃபெக்டா இருக்குது. அப்போ ஒரு பெர்ஃபெக்டா ஒரு விஷயம், அதை வைத்து இதை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம எங்க குறைவுபட்டிருக்கிறோங்கிறதையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ரெண்டாவது, அது வந்து பேதையை ஞானியாக்குறதுன்னு அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, சில டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, அந்த ஃபூலிஷ் இல்லாட்டி அந்த கன்ஃபியூஸ்டு மைண்டை வைஸ் ஆக்குறதுன்னு இருக்கு. அப்போ அதுல இருந்து சில வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நான் நம்புறதுனால அதனால அந்த வேதாகமத்தின் அருமையான வசனங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதனால வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுது, மனநலத்துக்கு சம்பந்தப்பட்ட அதையும் நீங்க சொல்ல போறீங்க இந்த நிகழ்ச்சியில. சரி, இந்த நிகழ்ச்சி வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து போக போது, நீங்க சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இது மாதிரி ஒரு வாரமும் ஒவ்வொன்றை பத்தி நம்ம பேச போறோம். சரி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதை பத்தி எங்களோட பேச போறீங்க? என்ன முதலாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ இல்ல மனநலம் சம்பந்தம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது என்ன ஃபர்ஸ்ட்ல வரும், எது முக்கியமானது? இப்போ ஒரு விஷயம் நம்ம நிறைய கண்டிஷன் சொன்னேன் இல்லையா, ஆரம்பத்துல நிறைய கண்டிஷன் உங்களுக்கு சொன்னேன். அதெல்லாம் நம்ம பேசுவதற்கு முன்பதாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனநலம்னா என்ன, நல்ல மனநலம்னா என்ன, அது நமக்கு தெரியணும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நார்மல் மென்டல் ஹெல்த், ஒரு மனுஷன் நார்மலா எப்படி இருப்பான் அப்படின்னு நமக்கு தெரிந்தா மட்டும்தான் நம்ம வந்து அது அப்ப அதுல என்ன டிஃபெக்ட் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
ஒரு ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியில நிறைய கள்ள நோட்டு புழங்குச்சான். ஓகே. அப்போ அந்த டைம்ல அதை அவங்களால கட்டுப்படுத்தவே முடியல. அப்ப என்ன அப்படின்னா, அவங்க ஒரு ஒரு கமிட்டி போட்டு அவங்க பேசும்பொழுது அவங்க சொன்ன விஷயம், சரி நம்ம அந்த பேங்க்ல வேலை செய்யறவங்கள நல்ல நோட்டை முதல்ல கொடுத்து நல்லா எண்ணிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். இது ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் சொல்றேன். இப்ப நிறைய டிஜிட்டல் ஆயிடுச்சு. அதை எண்ணிட்டே இருக்க சொல்லுவோம். அப்ப அவங்களுக்கு அது பழகிடும், நல்ல நோட்டு பழகிடும். அப்ப கள்ள நோட்டு வந்த உடனே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அதே போல நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல மனநலம்னா என்னன்னு நம்ம தெரிந்து கொண்டோம்னு சொன்னா, அப்போ நமக்கு இப்ப இதுல இருந்து நான் குறைவுபட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயம் நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதனால ஃபர்ஸ்ட் சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஹெல்த்னா என்ன, அப்புறம் பிசிக்கல் ஹெல்த்னா என்ன, நம்ம சரீர பிரகாரமான நலம்னா என்ன, அப்புறம் ஒரு மனநலம். ஏன் இதை சொல்றேன்னா இந்த மூணுக்குமே லிங்க் இருக்குது. இப்போ முதலாவது ஹெல்த்னா என்ன, இப்ப நான் இதை உலக சுகாதார மையம் என்ன சொல்றதுன்னு நான் உங்களுக்கு ரீட் பண்றேன் பாருங்க. ஆங்கிலத்துல சொல்லிட்டு தமிழ்ல சொல்றேன். ஹெல்த் இஸ் a state of complete physical, mental, social well-being and not merely the absence of disease or infirmity ன்னு சொல்லியிருக்காங்க. இது உலக சுகாதார மையம் சொன்ன ஒரு டெஃபினிஷன். அதாவது நலம், அதாவது ஒரு நார்மல் மனிதன் ஹெல்த்னா என்ன பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லுது, முதல்ல சரீர பிரகாரமான ஒரு ஃபுல்லா கம்ப்ளீட்டா இருக்கிற நலம், அப்புறம் மனநலத்துல இருக்கிற நலம், அப்புறம் சமுதாய அளவுல நம்ம எப்படி இருக்கிறோம். அப்ப இந்த மூணு சேர்ந்து நல்ல முறையில் இருந்தாதான் ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான். இப்ப நம்ம ப்ரோக்ராம் டைட்டில் மனமாற வாழும். இப்ப நம்ம அந்த காலத்துல வாழ்த்துவாங்க, மனமாற வாழ்த்துறோம். இதான் அந்த உலக சுகாதார மையம் இப்படி வாழ்த்துறதுக்கு இப்படி சொல்லுது, இப்படி இருந்தீங்கன்னா நீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. சரி, இதுல இந்த பிசிக்கல்னு வருது, அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, condition of the body with normal status being without disease or serious illness. அதாவது எந்த ஒரு வியாதியோ, ஒரு கடினமான ஒரு வியாதி இல்லாட்டி ஒரு ரொம்ப சீரியஸான வியாதி இல்லாத ஒரு நிலை தான் பிசிக்கல் ஹெல்த். இது உலக சுகாதார மையம் சொல்லுது. இன்னைக்கு நம்ம அந்த ரேஞ்சில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு நிறைய வியாதிகள் இருக்கு. உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு தெரியும். டயபெட்டிஸ் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்ப 40 வயசை தாண்டிட்டாலே உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் வந்துடும். அப்போ நம்ம இந்த டெபினிஷனை வைத்து நம்ம அதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய விஷயத்துல குறைபடும். இப்ப இதே ஆங்கிள் மென்டல் ஹெல்த்னா என்ன அப்படின்னு உலக சுகாதாரம் என்ன வாசிக்கிறேன் பாருங்க. மென்டல் ஹெல்த் இஸ் a state of mental well-being that enables people to cope with the stresses of life, realize their abilities, learn well and work well and contribute to their community. என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதாவது இந்த உலக சுகாதாரமா என்ன முடிவு பண்ணிடுச்சுன்னா, இன்றைக்கு உலகத்துல நம்மளை அழுத்தக்கூடிய, நமக்கு பிரச்சனை தரக்கூடிய நிகழ்வுகள் இல்லாம இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் வேர்ல்டு நம்ம இல்லை இல்லையா, அதனால அந்த ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது அதை எப்படி கோப்பப் பண்றோம், அதை எப்படி சமாளிக்கிறோம், நம்ம மைண்ட் அதை எப்படி சமாளிக்குது. ரெண்டாவது நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஸ்ட்ரென்த் இருக்கும். இப்ப சிலருக்கு நான் ஸ்ட்ராங் பர்சனாலிட்டின்னு சொல்லுவாங்க, சிலருக்கு நான் என்னால கிரியேட்டிவா இருக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதனுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா அதை குறித்து தெரிந்து கொண்டு, அதாவது ஒரு மனுஷனால கற்றுக்கொள்ள முடியுது, புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டு வேலை செய்ய முடியுது. ரெண்டாவது கடைசியா சமுதாயத்துக்கு தன்னால இயன்றதை கொடுக்க முடியுது. இதுதான் ஒரு நல்ல மனநலம் உள்ள ஒரு மனிதன் அப்படிங்கிற ஒரு டெபினிஷன். இப்ப இந்த டெபினிஷன்ல நம்ம மனநலத்தை அந்த லென்ஸ் வழியா பார்க்கும் பொழுது என்னன்னா, நம்ம அதுல எந்த இதுல குறைவுபட்டிருக்கோம். நான் எனக்கு அந்த மனநலம் எனக்கு என்னுடைய ஸ்ட்ரெஸ், ஒரு உதாரணத்துக்கு இதை ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி இதை ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் பார்த்துட்டு இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நெருங்கும் பொழுது எப்படி அதை நீங்க கோப் அப் பண்றீங்க. இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும், மாமனார் மாமியார் பார்க்க வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்கும். ஒரு ஜென்ஸ் பொதுவாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 2 பேருமே வேலை செய்யறாங்க. அப்போ வேலை செய்யறவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எப்படி ப்ரொவைட் பண்றது, என்ன இந்த லோன் அடைக்கணுமே அது இருக்குது அப்படின்னு இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது இல்லையா. இதை எப்படி கோப் அப் பண்றாங்க, அந்த விஷயமும் இதுல ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்ல, அவங்க தங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு விஷயத்த 2 தடவை நான் ஃபேஸ் பண்ணிட்டேன்னா நான் அதை கண்டுபிடிச்சிருவேன், அதை நான் அடுத்த தடவை கரெக்டா செஞ்சிருவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரென்த் எனக்குள்ள இருக்குதுன்னு வைங்க. அப்ப அது எனக்கு தெரியாம இருக்கும் பொழுது, அந்த ஸ்ட்ரெஸ் வரும் பொழுது நான் அதை ஐயோ நான் மூழ்க போறேன் அப்படின்னு இதாயிடுவோம். அப்ப அதையும் கண்டுபிடிக்கிறது. அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மனநலத்துல இருக்கும்போது அது எந்த விதத்துல குறைவுபட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். சோ இதெல்லாம் உலக சுகாதார மையம் சொல்லுகிற ஒரு விஷயம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, இந்த மனநலம் அப்படிங்கிற இதை வேதத்தின் அடிப்படையிலையும் அணுகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது இந்த வேதத்துல ஒரு மனநலம் காட்டப்படுது. அதையும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப இன்னும் கொஞ்சம்
முழுமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லுது. அதாவது வேதம் காட்டும் ஒரு முழுமையான ஒரு மனநலம் பாருங்க. தேவன், அதாவது நம்ம படைத்த அந்த இறைவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இதுல பாருங்க, பலம் அப்படின்னா அந்த பவர் இல்லாட்டி ஸ்ட்ரெங்க், 2வது அன்பு லவ், 3வது தெளிந்த புத்தி சவுண்ட் மைண்ட் என்று சொல்லப்படுகிறது. அதுல வந்து இன்னொரு வேத விளக்க உரையில் எப்படி சொல்றாங்க, வெல் பேலன்ஸ்ட் காம் மைண்ட், செல்ஃப் கண்ட்ரோல் மைண்ட் சொல்றாங்க. அப்போ அழகா அதை மொழிபெயர்த்திருக்காங்க. அப்போ ஜட்ஜ்மெண்டே சவுண்ட் ஜட்ஜ்மெண்ட், அதாவது ஒரு விஷயம் இதுதான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி அதை சரியான விதத்துல அதை நிர்ணயிக்கிறதும் சரி, அதை வந்து நம்முடைய மைண்ட் வெல் பேலன்ஸ்டா இருக்குது. அப்ப இது வேதம் காட்டுகிற மனநலம் இப்படி இருக்குது. அப்ப இது வந்து இப்ப ஏன் நாம இந்த வேதத்துல நான் அணுகிறேன்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த வேதத்தை எப்படி எடுத்துக்கலாம்னு சொன்னா, ஒரு ஹியூமன், நம்முடைய ஒரு மனிதனுக்கு அவனுடைய வயரிங், பிரெயின் எப்படி வயரிங் ஆயிருக்குது அப்படிங்கிறத இது அழகா காட்டுது. இப்போ அது ஒரு மேனுவல் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு டொயோட்டா கார் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த டொயோட்டா கார் ஏதோ ஃபால்ட் காட்டுது. அப்படி காட்டும் பொழுது அந்த டொயோட்டா காருடைய மேனுவல் எடுத்து நீங்க இந்த பிரச்சனை, இந்த லைட் வந்து அந்த பிரச்சனைன்னு காட்டும் பொழுது நமக்கு என்ன தெரியும், அப்ப இதை இந்த பிரச்சனை, இந்த லைட் காட்டுதுன்னா இதுக்கு இந்த பிரச்சனை, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு அது அந்த மேனுவல் எழுதியிருக்கும். அதே போல இறைவன், நம்ம படைத்த இறைவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தை, இது வந்து நமக்கு ஒரு மனநலனா என்ன, ஏன் இப்படி ஆகுது அப்படிங்கறது தெளிவா காட்டுது. அதுக்கு என்ன பதில் அப்படிங்கறதையும் அது காட்டுது. சோ அதையும் நம்ம எடுத்துக்கொள்வது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்க உலக சுகாதார மையம் இப்படிதான் ஒரு மனிதர்கள் இருக்கும் பொழுது இதுதான் ஒரு நார்மல் மனிதன் அப்படின்னு சொன்னீங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஒரு நார்மலா ஒருத்தங்க இப்போ ஒரு 10 பேர் போறாங்க, அதை பார்த்த உடனே நான் வந்து ஒரு சாதாரணமா எனக்கு மனநலத்தை பத்தி எதுவும் தெரியாது, நான் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணல, எனக்கு அதுக்கான நாலேஜ் கிடையாது, ஆனா நம்ம அதை கண்டுபிடிக்க முடியுமா, இவர் மனநலத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்ட்டு பார்த்த உடனே தெரியுமா? சரி, இப்போ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை இன்னும் உங்களுக்கு அந்த சயின்ஸை நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல போறேன் அடுத்த எபிசோட்ல. ஆனா அதுக்கு முன்னாடி சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். எப்படின்னா, நம்ம தலையில இருந்து ஃபுட், ஹெட் டு ஃபுட் நம்ம ஒரு மனிதனை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னு சொன்னா, இங்க இருந்து தலையில வந்து ஒரு மனிதன் தலையில நடக்கிற சில விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ நீங்க உங்களுடைய சொந்த குடும்பத்திலயோ உங்களுடைய அப்பா அம்மாட்டையோ யார்ட்டையோ பேசும் பொழுது அவங்கள நீங்க அப்சர்வ் பண்ணுவீங்க. ஒரு தாய் ஒருத்தனுடைய குழந்தைய அப்சர்வ் பண்ணும், இது நார்மலா இல்லையே, ஏதோ டென்ஷன்லயே இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு பரபரப்பாவே இருக்கிறாங்களேன்னு இருக்கும். 2வது அவங்களுடைய கண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா தூக்கத்தை எடுத்துக்கலாம். அப்ப அந்த தூக்கத்தை வந்து அவங்களால தூங்க முடியுதா, நார்மலா அவங்களால ஸ்லீப் ஆக முடியுதா, நார்மலா தூங்க முடியாம இருக்குதா. சொல்ல போனா தூக்கத்தை பத்தியே ஒரு எபிசோட் தனியா பேச போறோம். என்ன தூக்கம்னா, இன்னைக்கு இந்த தூக்கமின்மை பெரிய பிரச்சனையா இருக்கு. அதை குறித்து நம்ம தெளிவா அதுல பேசும்போது தெரியும். 2வது நம்முடைய வாய் பேசுறது அவங்களுடைய எப்படி பேசுறாங்க, அவங்க வார்த்தைகள் அதுல என்ன வருது. ஏன்னா வார்த்தைகள் வந்து நம்ம சிந்தையினுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன். அப்ப அவங்க சொல்ற வார்த்தைகளினுடைய அந்த அளவு, அவங்க எப்படி ப்ரெஷரா பேசுறாங்களா, டென்ஷனா பேசுறாங்களா, இல்ல பேசவே மாட்டேங்கிற சம்பந்தம் எல்லாம் பேசுறாங்களா, இல்லாட்டி சிலர் பேசாமலே இருப்பாங்க, அதுவும் இருக்கு. சோ இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களா நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். அப்புறம் வந்து அவங்களுடைய நடவடிக்கைகள். இப்ப ஒரு நல்ல மனிதன் என்னன்னா நல்லா சிந்திப்பான், அவனுடைய சிந்தனை தெளிவா இருக்கும். அவன் வந்து இரவு தூக்கம் போகும்பொழுது ஒரு நல்லா தூங்கிடுவாங்க. தூக்கம் சீக்கிரம் வரும், அதே நேரத்துல நல்லா தூங்குவாங்க, சீக்கிரம் எழும்பிடுவாங்க. அப்புறம் அவங்க பேசுறது வந்து நல்ல வார்த்தைகள் இருக்கும். ஆனா இந்த இப்ப நல்ல மனநலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இன்றைக்கு ஒரு 100% நல்ல மனநலம் உள்ள மனிதன் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா சந்தேகம் வந்துரும். ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஏதோ ஒரு விதத்துல நம்ம குறைவுபட்டிருப்போம். ஏன்னா மறுபடியும் இந்த வேதத்தை கோட் பண்றேன்னா, இந்த மனநலம் பிரச்சனையே ஏன் வந்தது அப்படின்னு இது காட்டுது. இப்போ அது ஆதியாகம அந்த புத்தகத்திலேயே அது இருக்குது. இந்த உலகத்துல ஃபாலன் வேர்ல்டு என்று சொல்லுது. அதாவது நம்ம சோர்ஸ் அங்கிருந்தா வருது. மனிதன் வந்து தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்ததுனால அவன் இருக்க வேண்டிய நிலையில இருந்து இல்லாதனால அந்த டிஃபெக்ட் வருது. இப்போ நீங்க இந்த ஏஞ்சல் டிவில ஐயா ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷலோம் அப்படின்னு ஒரு வார்த்தை. அந்த ஷலோம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப டீப்பான வார்த்தை. நம்ம இஸ்ரேல் ஜனங்கள் ஒருத்தருக்கு சொல்லி வாழ்த்துவாங்க. அதனுடைய முழுமையான அர்த்தம் என்ன அப்படின்னா, நத்திங் புரோக்கன், எவ்ரிதிங் கம்ப்ளீட் அப்படிதான் சொல்றாங்க. அதாவது அதுல மனநலமும் உள்ளடக்கம். இப்போ ஒரு மனிதன், இப்போ உலக சுகாதார மையம் சொல்லிச்சு இல்லையா, சரீர பிரகாரமாக, மனநலம் பிரகாரமாக,
சமுதாய அளவுல எல்லாமே கரெக்டா இருக்குது அப்படிங்கறதா ஒரு மனிதன் நல்லா இருக்கிறான். அப்போ அந்த ஷலோம் அப்படிங்கிறதுக்கு வாழ்த்துறதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும், நீங்களும் உங்களுடைய சரீரத்திலும் சரி மனநலத்திலும் சரி உங்க உறவுகளிலும் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறதுதான் அந்த ஒரு விஷயம். இப்போ மனநலம், அப்ப நான் சொன்னேன் இல்லையா, அப்ப உங்க கேள்விக்கு பதில் என்னன்னா, நல்ல மனநலம் உள்ளவங்க இதெல்லாம் இருக்கணும். ஆனா இன்றைக்கு 100% கண்டுபிடிப்பது அது இது, அதற்கு பாசிபிள் இருக்குதான்னா இருக்குது. சில டைம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சொன்ன மாதிரி சிலரை கூர்ந்து கவனிச்சா நீங்க சொல்ற சிம்டம்ஸ் யாருக்குன்னா இருந்தா இவரு கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவர்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நீங்க க்ளோஸ் சர்க்கிள் அது ஈஸியா நம்முடைய குடும்பத்தார்ட்டையும் சரி நம்ம பழகுற ஆட்கள்ட்டையும் அது நமக்கு தெரிய வரும். ஆனா நம்ம ஒரு ஷாப்பிங் சென்டர்லயோ எங்கேயோ பார்க்கும் பொழுது கஷ்டம். ஆனா அதுலயுமே நீங்க அந்த ஃபீல்ட்ல ஒர்க் பண்றீங்க இல்ல அதுல அடிக்கடி சந்திச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். ஆமா. இப்ப இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும். என்ன, இந்த ஷலோம் அப்படி என்று சொல்லும் பொழுது அந்த நத்திங் புரோக்கன் சொன்னேன் இல்லையா, அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஹோல்னஸ் அப்படின்னு ஒரு முழுமையான ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாமே இதுக்குள்ளதான் அடங்கி இருக்குது. அதுல இருந்து சில வார்த்தைகள் எடுத்து நான் உங்களுக்கு அதுல ரொம்ப டெப்த் இருக்குது. ஆனா அந்த அதை நம்ம சில வார்த்தைகளை தெரிந்து கொள்ளும்போது அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இப்போ கடைசியா அந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி எதனா உங்களுக்கு கேள்வி இருக்குதா? இப்போ அறிவியல் இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னு, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கா மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு? ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கு இன்னைக்கு ஜனங்கள் அது குணப்படுத்திக் கொள்வதற்கு? சயின்ஸ் என்ன சொல்லுது? கண்டிப்பா இது மனநிலைமை பத்தி அவர்களோட அணுகுமுறை என்ன? நிறைய கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ஒரு வியாதிகள் புதுசா வியாதிகள் வந்துட்டே இருக்கும்போது அதுக்கு ஒரு மருந்தும் கண்டுபிடிக்கிறாங்க தானே. ஓகே, ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்து, அது மாதிரி இதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் என்ன? அறிவியல் இதை பத்தி என்ன சொல்லுது? இதெல்லாம் அறிவியல் சம்பந்தமா நீங்க அடுத்த வாரம் பேச போறேன்னு சொன்னீங்க. சரி, இனி இது எப்படி நீங்க கொண்டு போறீங்க? எப்படி முடிக்கலாம்? அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த எபிசோடு எப்படி இருக்க போகுது அதை பத்தி சொல்லுங்களேன். சரி, இப்ப எப்படின்னா இந்த அடுத்த எபிசோட நான் எதை குறித்து பேச விரும்புறேன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், அதாவது சயின்ஸ் இதை எப்படி பார்க்குது, நீங்க உண்மையிலேயே மனநலனா என்ன, அது சயின்ஸ் எப்படி பார்க்குது, இன்னைக்கு அதுக்குரிய தீர்வுகள் என்ன அவைலபிள், அதை குறித்து கொஞ்சம் பார்க்கலாம். ரெண்டாவது அதே பேஸ்லயே நான் இந்த வேதத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அதுல முடிக்கிறேன். எப்படி அதை நம்ம அந்த மனநலத்தை எப்படி அது காட்டுதுன்னு சொல்லி. நான் சொன்னது போல இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒவ்வொரு வாரமும் அதை டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இன்றைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு நல்ல மனநலனா என்னன்னு சொல்லியிருக்கிறேன். இது என்ன, அதாவது உலக சுகாதார மையத்திலிருந்து எடுத்து எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய புதிய தகவல்கள்லாம் இந்த நிகழ்ச்சியில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. இந்த மனமாற வாழ நிகழ்ச்சியில ஒரு மனிதன் மனமாற சந்தோஷமா, எந்த கவலையும் இல்லாம, எந்த பிரச்சனையும் மனநலத்துல இல்லாம சந்தோஷமா வாழ்றதுக்கு என்ன வழிகள் அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு நார்மலான ஒரு சந்தோஷமான மனிதன் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, அவங்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, மனநலத்துல எதனா ஒரு பாதிப்பு இருந்தா அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்படி பல விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் புதிய டாபிக்ல புதிய கேள்விகளோட அநேக சந்தேகங்களோட இவரை சந்திச்சு நம்ம கேட்க போறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோன்சி. நன்றி.